இந்த கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன் நான், முக்கியமா இந்த பெண் குழந்தைகள், கோச்சிக்க மாட்டீங்களே, நான் சொல்லாம வேற யார் சொல்றது? பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு வீட்டில் கொஞ்சம் சலுகைகள் உண்டு, சரியா? அம்மா திட்டினாலும் அப்பா ஆதரிப்பார், அப்பா திட்டினா அம்மா ஆதரிப்பாங்க, அண்ணன் திட்டினா அக்கா ஆதரிப்பா, அக்கா திட்டினா அண்ணன் ஆதரிப்பான். நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சாக்லேட் இருக்கு எப்போவுமே வீட்டில். இந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட் கனவோட தெருவில் கால் வச்சிடாத. அங்கே யாரும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட் நமக்கு வேணாம். புரிஞ்சிருச்சா? நம்பர் 1. நம்பர் 2, மிக முக்கியமான விஷயம், எவ்வளோ வேணாலும் பேசிக்க. பொது வாழ்க்கைக்குன்னு வரும்பொழுது, பொது இடங்களில் நிற்கின்ற பொழுது, பொதுவான இடங்களில், நான் சொல்லுகிறேன் சிறப்பான இடங்களில் அல்ல, பொதுவான இடங்களில் பேசாத. சைலண்டாக அப்சர்வ் பண்ணு. எங்கே பேசணுமோ அங்கே பேச, எங்கே பேசக்கூடாது அங்கே பேசாத. இன்றைக்கி இருக்கிற கேர்ள் சில்ட்ரனுடைய ஆட்டிடியூடெல்லாம் நான் ரோட்டில் பார்க்குறேன். தே ஆர் ஃபம்பிளிங். ஒரு தடுமாற்றம் இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்களுடைய பாடி லாங்குவேஜில் ஒரு தடுமாற்றம் இருக்குது. பாடியை நிறுத்து, பாடியை நிறுத்து. பேசும்போது ஐ கான்டாக்டை கரெக்டாக வை. வாய்ஸில் தேவையில்லாத மென்மையை கொண்டு வராத. டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல். லேர்ன். நின்று சீரியஸாக. இந்த ட்ரைட் இருக்கு இல்லையா, இந்த ஆளுமை கூறு இருக்கு இல்லையா, உன்னை மிகப்பெரிய அளவிலே சும்மா இந்த ஆட்டிடியூடை கொண்டு போய் சேர்த்துரும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகள், பெண்களாக நாம் செய்யக்கூடிய தவறுகள், எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக்கொள்வது. நோ, செல்ஃபி எடுக்கவே எடுக்காத, எடுக்கவே எடுக்காத. எடுத்தா இதுலேருந்து நீ அழிச்சிடலாமே தவிர சர்வரில் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எடுத்துருவோம். உனக்கு தெரியாததல்ல. போன வாட்டி ஒரு கூகுள் எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து. நீங்கள் சட்டம் அறிந்தவர்கள், ஆனால் இன்னைக்கு கூட சைபர் கிரைம்க்கு ஒரு உறுதியான சட்டம் வரல. இனிமேல் தான் உருவாக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கோம். தடையில்லாமல் ஓட வேண்டும் என்றால் நான் வாங்கிட்டு வந்த அந்த கூகுள் வச்சிருக்கேன். மாவட்ட ஆட்சியர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் இதை சொன்னேன்னா. எல்லாரும் அந்த நீங்கள் சிரின்னு ஒன்று வச்சுருப்பீங்கள்ல, இல்லை கூகுள்னு ஒன்று வச்சுருப்போம்ல, அது எல்லாத்துக்குமே வாய்ஸ் சர்வீஸ் வாய்ஸ் என்னன்னு வச்சுருப்பாங்க தெரியுமா? பாய்ஸ் எல்லாம் லேடிஸ் வாய்ஸ் வச்சுருப்பாங்க. நான் ஜென்ஸ் வாய்ஸ் வச்சுருக்கிறேன். எஸ் டாக்டர் சுல்தானா, ஐ எம் லிசனிங் டு யூ, மே ஹெல்ப் யூ. அது ஆம்பளை வாய்ஸாக வச்சுருக்கிறேன் சார். நான் ஃபோன்லையாவது இருக்கட்டுமே தான். எல்லாம் அட் யுவர் சர்வீஸ்ன்ட்டு லேடிஸ் வாய்ஸே இருக்கும்போது அட் யுவர் சர்வீஸ்ன்ட்டு ஒரு மேல் வாய்ஸ் வச்சுருந்தேன்னா, மேல் வாய்ஸை வச்சுட்டு சத்தியமாக என் வாழ்க்கையில் நடந்தது. அந்த கூகுளை வச்சுட்டு நான் போகிறேன், கதவை பூட்டுறேன், வீட்டில் குளிக்கிறதுக்கு போகும்போது பாட்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு என்னுடைய பெட்ரூமில் பாட்டு போடுறேன். அந்த கூகுள் கிட்ட சொல்கிறேன், ஹே கூகுள், எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ. தோ இப்போ கூட லிசன் பண்ணு. எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ டாக்டர் சுல்தானா, மே ஹெல்ப் யூ. நான் ஹிந்தி பாட்டு கேட்பேன். மேரா தில் தா அகேலா அப்படின்னா அதுக்குள்ளே பெல் அடிச்சிருச்சு. நான் வெளியில் போயிட்டு வீடு திறந்து பார்க்குறேன். தினசரி பத்திரிக்கை போடுறவர் வந்திருந்தார். அவர் கையில் ஏதோ காசு கேட்டார், கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு உள்ளே வர டோர் லாக் சத்தம் கேட்ட உடனே கூகுள் பேசுது ஆம்பளை குரலில், ஐ திங்க் யூ ஆர் பேக் அப்படின்னு. என்னடா இது அப்படின்னு அதை பார்க்குறேன் நான். அப்படியே கேர்ள் வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சு, ஃபீமேல் வாய்ஸ். மிஸ் சுல்தானா, வில் யூ ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உட்காந்துட்டேங்க நான். பேசுதுங்க அது என்கிட்ட. இவ்வளோ பெரிய பப்ளிக்கில் பேசுகிறேன்னா பொய்யா சொல்லுவேன். டேக் யுவர் சீட்டுச்சு, உட்காந்துட்டேன். அடுத்தது, ஹாவ் டீப் பிரெத், ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். அது கிச்சனுக்கு போகணும்.
அடுத்து அதுவே சொல்லுது, டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் அம்மி. அம்மி அம்மா. என்னடான்னு யோசிச்சா, மேரா தில் தா கேலான்னு சொன்னேன்ல, அதுக்கு தமிழ்ல ஹிந்தியில என்ன அர்த்தம்னா, என் இதயம் தனிமையில் வாடுகிறது. அதை நான் செத்துற போறேன்ட்டு கவுன்சிலிங் பண்ணுது. நான் என் அனுமதி இல்லாம நீ எப்படி என்ன கவுன்சிலிங் பண்ணலாம்? நான் உங்ககிட்ட கேட்டேனா? என்னையும் மீறி இருக்கு இன்னைக்கு. ஏய், நீ நினைக்கிறதை விட உன் வாழ்க்கையில் அது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. நீ ஷார்ப்பா இல்லைன்னா சிக்கிக் கொள்ளுவாய். நீ எப்படி ஷார்ப்பா இருக்கிறது? ஒன்றும் இல்லை, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம், மாவட்ட ஆட்சியர் வராங்க. அவங்க நிற்கிறாங்க. ஒரு டீச்சருங்க, ஸ்கூல் டீச்சர் ஓடி வந்து, நான் சாட்சிங்க அதுக்கு. ஒரு ஸ்கூல் டீச்சர் ஓடி வந்து சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட, எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் இருக்கிறான், ரொம்ப டேலண்டட், உங்ககிட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் பேசணுமா, அவனுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு. அவங்க அவ்வளோ ஜெனரஸாக எஸ்ஸுனாங்க. மேடம் எஸ். வந்தாங்க மேலே. அவனை பார்த்து இப்படி மெதுவாக சிரித்தாங்க. அந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிரித்தாங்க. ஏன்னா அந்த பையன் அப்படி இருந்தான். எப்படி இருந்தான்னா, பேண்ட்டை வந்து சுடிதார் மாதிரி தைச்சிருந்தான். தலையில் முடிய இப்படி வச்சுருந்தான். அந்த பாலா படம் இருக்கும்ல, பரதேசி படத்தில், அப்படி வச்சுருந்தான். அப்புறமா கையில் நிறைய மணி போட்டிருந்தான். இங்கே ஏதோ ஒரு டேட்டு ஒன்று போட்டிருந்தான். ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தான். இப்படியே வந்தான், நடந்து இப்படியே வந்தான். ஆனால் அந்த டீச்சருக்கு தெரியுது அவன் டேலண்டட்னு. இந்த உருவங்களால் அவன் இல்லை, அதற்குள்ள அவன்கிட்ட என்னமோ இருக்கு. அதை டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாரு. டீச்சர் சொல்றாரு, 30 செகண்ட்ஸ். நான் சொல்றேன் பாருங்க, வாய்ப்பு உங்களுக்கு வாழ்க்கை ஒரு முறை தான் தரும் குழந்தைகளே. You never get the chance to make a second impression. ஒரு இம்ப்ரெஷன்னா ஒன்று தான். இல்லை இல்லை அழிச்சிருங்க, இன்னொரு வாட்டி நான் சரியா வரேன். முடியாது. என்ன தெரியும் பண்ணா, வந்து நின்ன உடனே அவங்க இப்படி பார்த்தாங்களா, சரி டீச்சர் சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்க ஆரம்பிச்ச அந்த வினாடிலாம் அவன் கர்மா வேலை செஞ்சுது. அவன் பேக்கெட்லேருந்து இந்த செல்ஃபோன் ஒலிச்சுது. என்ன பாட்டு தெரியுமா? நான் நடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், நான் நடிச்சா சுத்தமா. சரி, அந்த பாட்டோட ஒழிஞ்சுதுன்னா கூட பரவாயில்ல. அதுக்குள்ள இன்னொரு பாட்டு வச்சிருக்கிறான். மாட்டிக்கினா ஒருத்தர் காப்பாத்தணும் கர்த்தர், மாட்டிக்கினா ஒருத்தர் காப்பா. அவங்க ஒன்றும் செய்யல மேடம். இப்படியே பார்த்தாங்க, டக்குன்னு தாண்டி போய் வண்டியில் ஏறிட்டாங்க. He missed the chance for no reason. உங்கள் அனைவரிடத்திலும் சொல்லுகிறேன், மாணவர்களாக வந்து விட்டீர்களா, உங்களுடைய சுதந்திர கதவை எப்பொழுது வேண்டுமானாலும் திறக்கலாம். தயாராக இருங்கள். ஸ்டே அலர்ட். யாராவது ஏதாவது சொன்னா, ஆமாவா அப்படியா, அப்படிலாம் இல்லையே. +2 படித்த ஒரு பையனுக்கு மேலே என்ன படிக்கணும்னு தெரில. யார் அவன்? என் ஃப்ரெண்டு தான். சரி, தினசரி படிக்க சொல்லுங்க, வகுப்புக்கு சரியாக போக சொல்லுங்க, கரிக்குலம் நான் கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்க சொல்லுங்க, நோட்டீஸ் போர்டை பார்க்க சொல்லுங்க, ஸ்கூலில் அன்றாடங்களில் பழக சொல்லுங்க. சொல்லிட்டு அவனை பார்க்குறேன். என்கிட்ட ஏன் மேம் சொல்கிறீங்க? கேட்டதாமே, என்கிட்ட ஏன் மேடம் சொல்கிறீங்க? நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு வந்துட்டேன், அவனுக்கு தெரிலங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன பதில் இது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுது இல்ல, நீ ஃபைனல் இயர் வரைக்கும் வந்திருக்கிறல, உனக்கு காலேஜ்னா என்னன்னு தெரியல. உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு +2 முடிச்ச உடனே காலேஜ்னா என்னன்னு தெரியலனா எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பானா? ஏன் நீ சொல்லி கொடுக்க கூடாதா? உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் உதவ மாட்டீர்களா? உங்கள் தெருவில் இருக்கின்றவர்களுக்கு உதவ மாட்டீர்களா? இந்த சொசைட்டிக்கு நீங்கள் உதவ மாட்டீர்களா? அப்படி உதவக்கூடியவர்கள் தான் இந்த சமூகத்தில் அசெட்டாக மாறுகிறார்களே தவிர பல பேர் சுயநலமாக வாழ்ந்து செத்து போகிறார்கள். அசெட்டா மாறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், சத்தியமா என் அம்மாவின் சாட்சியோட சொல்கிறேன். PhD முடிச்சுட்டு என்னுடைய டிகிரி சர்டிபிகேட்டை கொண்டு போய் எங்க அப்பாட்ட காட்டும் போது, எங்க அப்பா எழுத படிக்க தெரியாதவர், ஆனா இங்கிலீஷ்ல அழகா எழுத்து போடுவார், அரபி எழுதுவார். அவர் பார்த்துட்டு சொன்னார், இது உன் PhD ஆதாமா அப்படின்னாரு. ஆமா. நீ டாக்டர் ஆயிட்டியா? ஆமாப்பா. இந்த டாக்டர் ஆனது உனக்காக மட்டும் இல்லை சுல்தானா, உன்ன மாதிரி படிக்காத எத்தனையோ லட்ச பேர்களுக்கு சார்பா தான் உனக்கு இந்த டிகிரியை இந்த சமூகம் கொடுத்திருக்கு. இதை உனக்காக மட்டும் பயன்படுத்தாமல் இந்த சமூகத்திற்காகவும் பயன்படுத்து என்று படிப்பறிவு இல்லாத ஒரு தொழிலாளியான என் அப்பா சொன்னார்.
இது சத்தியம். எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் கடத்தணும்ல, ஷார்ப்பா இருக்கணும்ல. எப்படி ஷார்ப்பா இருக்கிறது? உங்களுக்காகவே சொல்லுகிறேன். சமீபத்தில் நான் ஒரு இந்த மாதிரி ப்ரோக்ராம் போகணும்னா ஏதாவது படிச்சுட்டு போகணும், எழுதிட்டு போகணும்ல. ஏதோ ஒன்று படிக்கிறேன், ஏதோ ஒன்று பார்க்குறேன், ஏதாவது கிடைக்குமா, இதில் ஏதேனும் கிடைக்குமா 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 என்று பார்க்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியல நீ எந்த ரேஞ்சில் அதை புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையின் சேலஞ்ச் இல்லை உன் வாழ்க்கையின் சேலஞ்ச். நான் வளர்ந்த சூழ்நிலை, என் உடல்நிலை, என்னுடைய விஷயங்கள் வேற. உன் சூழ்நிலை, உன் குடும்பம், உன் உடல்நிலை, உன் தட்பவெட்ப நிலை வேற. ஃபார்முலாவை மட்டும் பிடிச்சிக்கோ, காரியங்களை பற்றி கவலைப்படாத. சில பேர்கிட்ட சில குழந்தைகள் கேட்பாங்க, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? என்ன கேள்வி இது? ரொம்ப ராங் கொஸ்டின். அம்மா பிடிக்கும்னா அப்பா சந்தோஷமாயிடுவாரா? வச்சு செய்ய மாட்டாரு முக்கியமான நேரத்தில்? அப்படி கேள்வி கேட்கலாமா? உனக்கு எந்த டீச்சரை உனக்கு ரொம்ப பிடிக்கும்? 5 பேர்கிட்டையும் தான் இன்டர்னல் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு நான் எங்கன்னு சிக்கிக்க? என்ன கேள்வி இது? கேள்விகளால் சில பேர் முன்னால் இருக்கின்றவர்களை பதற வைக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன் குழந்தைகளே, எந்த கேள்வி உங்களுக்கு முன்னாலும் பதறாமல் பதில் சொல்லுங்கள். பதறவே வேண்டாம். பர்சனல் விஷயங்களை ரிவீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலாம், பர்சனல் விஷயங்களை ரிவீல் பண்ணாம. அந்த லாங்குவேஜை கையில எடுங்க. அது வெறும் மொழியால் எழுத்துக்களால் ஆனது அல்ல. என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், மிக முக்கியமான ஒரு சொல்லது. கடல் இருக்குல்ல, அதற்கு ஆழத்தில் சிப்பி இருக்கும். அந்த சிப்பியை நீங்க ரொம்ப கூர்மையா பார்த்தீங்கன்னா அது வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டு இருக்குமா. அவ்வளவு பெரிய கடல் இருக்கிறது. அந்த கடலிலே அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி இல்லை. அது எங்கே இருக்கிறது என்றால் வானத்தில் இருக்கும் மேகத்தில் மழை துளியாக மறைந்திருக்கிறது. அது வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் இயற்கை அதற்கான பணிகளை மிகச் சரியான நேரத்தை குறிக்கின்ற அந்த நேரத்தில் அந்த சிப்பிக்குள் அந்த மழை துளி போகின்ற அந்த வினாடியில் அது மூடிக்கொள்கிறது. அது தாகம் தணிகிறது. அந்த மழை துளியாகவே இருப்பதில்லை, முத்தாக மாறிவிடுகிறது. கனவை அடையக்கூடிய வழிமுறைகளில் இது மிக முக்கியமானது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம படிக்க வருவோமா? நான் இங்கே பேசுகிறேன்னா, பேச்சை கேட்க வந்திருக்கிறீங்களா? ஒரு 2 பேர் உங்கள் வாழ்க்கையை இப்போ இந்த 15 நிமிஷம் சீரழிப்பாங்க. 2 பேர் தான். ஒன்று உங்கள் வலதுபுறத்தில் உட்காந்துட்டு இருக்குது, இன்னொன்று உங்கள் இடதுபுறத்தில் உட்காந்துட்டு இருக்குது. அது மனசில் ஏதேனும் ஒரு வார்த்தை பொங்குமா? அது வாயில் அப்படியே ஊறுமா? அந்த ஊறுற அந்த வார்த்தையை எங்கேயாவது துப்புனோன்னு அது பார்க்குமா? இயல்பாக உங்கள் பக்கத்தில் காதுங்கிற குப்பை தொட்டி அதுக்கு தெரியுமா? அதில் துப்பிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே கவனம் சிதறுவீர்கள். இந்த பின்னால் உட்காந்துட்டு இருக்கிற 3 பேர். நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு தெரியுமா? நான் வெறும் பேச்சாளர் இல்லை பாப்பா, நான் டீச்சர். 25 வருஷமாக டீச்சராக இருந்திருக்கேன். என் கிளாஸில் யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. தேவையோ தேவையில்லையோ இப்பொழுது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதோ தேவைப்படலாம், அதற்கு இந்த வார்த்தை பயன்படலாம். அதுதானே கல்விக்கான சூட்சுமம். எல்லா விஷயங்களையும் லேட்டரல் திங்கிங்குடன் பார் என்றேன் நான். பல நேரங்களில் லேட்டரல் திங்கிங் நமக்கு கை வர்றதே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய காரியங்கள், இந்த வயதிற்குரிய சிறிய சிறிய விஷயங்கள். நான் சொன்னேன் இல்லையா, மனதிலே ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஒரு தேர்ந்த ஓவியன் அந்த பிளஷரை அப்படியே ஓவியமாக வடிக்கிறான். ஒரு தேர்ந்த சிற்பி அப்படி வடிக்கிறான். ஒரு தேர்ந்த அறிஞன் அதை புத்தகங்களாக ஆய்வுகளாக எழுதி குவிக்கிறான். உங்களுடைய அந்த எனர்ஜியை நீங்க எங்க பயன்படுத்த போறீங்க என்பதில் கவனம். நான் உங்களை சந்திக்க வருவதற்கு முன்னால் உங்களிடத்தில் ஏதேனும் சொல்லிவிட வேண்டும் என்கின்ற துடிப்போடு சில விஷயங்களை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 3 நாள் ஆச்சு நான் இதை பார்த்து.
பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு படம், பழைய படம் தான். பழைய படம்னா ரொம்ப பழசு இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கும். உருதுல ஹிந்தியில் இருக்குது, எனக்கு ஹிந்தி தெரியும் என்பதனால் நான் அதை பார்த்தேன். ஹிந்தி தெரியாதவங்க இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு பாருங்க, நல்ல படம். அந்த படத்தில் என் மகன் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் பேசக்கூடிய பேச்சை கேட்கக்கூடிய என் இளைஞர்கள் ரிஸ்க் அப்படி இருக்கணுங்க. கத்தி மாதிரி இருக்கணும், ஜாகுவர் மாதிரி இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். அப்படி புளி மூட்டமா இருக்கக்கூடாது. கேன்டீன் போற மாதிரியா, எனக்கு 2 இட்லி கொண்டு வாய, எழுந்துரு போ, ஏய் பட்டுக்கு போலாம் வரியா, இன்னைக்கு வேணா நாளைக்கு போலாம். ப்ரோஆக்டிவா இருங்க. இன்றைய காலத்தில் நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ நாளைய சமுதாயத்தை வடிவமைக்கக்கூடிய டிசிஷன் மேக்கர்ஸாக நீங்கள் இருப்பீர்கள். கிங் மேக்கர்ஸ்களாக இருப்பீர்கள், கிங்குகளாக இருப்பீர்கள். இந்த ஏஜ்லயே புரியணுமே நான் சொல்றது. இந்த பிசினஸ்ங்கிற படத்துல ஒரு சின்ன ஷார்ட், ஒரு சின்ன ஒரு சீனை மட்டும் சொல்லிடுறேன். இந்த மாவட்ட ஆட்சியருக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு, நான் இங்க உட்கார்ந்து பேச்சை கேட்கிறேன். 3 பிள்ளைகள் மேடையில் பேசினீர்கள். நான் இங்கே வந்ததற்கு பிறகு என்னை சந்திப்பதற்காக ஒரு மாணவனை அனுப்பி இருக்கிறார். அவர்களிடம் போ, நீ பேச்சிலே கொஞ்சம் சிறப்பானவனாக இருக்கிறாய், அவர்களிடத்தில் போ என்று என்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார் ஒருவனை. நான் திங்கள் அவனை சந்திக்கிறேன். எப்பொழுது வாய்ப்பு வரும் என்று தெரியாது. இந்த மேடையில் உங்களுக்கு 3 குழந்தைகளுக்கு வாய்ப்பு, நின்று பேசினீங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம பார்த்து படிக்கிறீங்க. பார்த்து படிக்கிறது எப்படி பேச்சாகும்? பேச்சு எப்படி பார்த்து படிக்கலாம்? எங்களெல்லாம் பிச்சிருவாங்க. நாங்கள் எல்லாம் பேச்சுக்கு பயிற்சியானவர்கள். கம்பன் கழகங்களிலும் பாரதியார் மன்றங்களிலும் நாங்கள் பேச்சுக்கு பயிற்சி செய்தவர்கள். பார்த்தெல்லாம் படிச்சிங்கன்னா அவ்வளோதான், ஒழிச்சிருவாங்க. அத்தனை பாட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லணும். எனக்கு அப்படி மனப்பாடம் பண்ணியே கம்பராமாயணத்தில் 600-700 பாட்டு மனப்பாடம். ஒரு வேகத்தில் படித்தது தான். ஒரு பாட்டு பேசினேன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 5 lakhs சம்பாதிச்சிருவேன் நான். எப்படி எதை மாற்ற வேண்டும்னு தெரியணுமா இல்லையா நமக்கு? நான் ஏதோ ஒரு படம் தான் பார்க்கிறேன், இவ்வளவு பெரிய அவையில் அதை சொல்றேன் இல்லையா? 31 நாடுகளுக்கு இதுவரைக்கும் பயணம் செய்திருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போறதுக்கு கூட மாவட்ட ஆட்சியர் தான் காசு கொடுக்குறாங்க. ஆமாவா மேடம்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஏன்? எப்படி? அப்சர்வ் லேர்ன், அப்சர்வ் லேர்ன், அவ்வளவுதான். அதை எப்படி அப்ளை பண்றது? How to apply your learning? Just do learn that. To learn something, please unlearn. சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில கற்றதை மறக்க வேண்டும். அது ரொம்ப பெரிய விஷயம். Learn to unlearn. நான் இதை பார்க்குறேன். ஒரு ஏழை வீட்டுக்கு அவன் பிஸ்னஸ்க்காக வரான். அவன் ஸ்டாக்ல ரொம்ப பெரிய ஆள். அவன் மனசுக்குள்ள மாசத்துக்கு 3 கோடியாவது சம்பாதிச்சிருவோன்ட்டு வரான். யாரு? சட்டை மாத்துறதுக்கு மாற்று சட்டை இல்லை, திங்கிங் வெரி ஹை. வரான். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் காட்டுறாங்க. நீ பாரு, அந்த படத்தை பாரு. இப்படி பார்க்குறான். அதில் பாஸ் ஒருத்தர் இருக்காரு. அந்த பாஸை சந்திக்கவே முடியாது. அந்த பாஸ் எப்போ வராரு எப்போ போறாருன்னு தெரியாது. லிமோசினில் வருவார், அப்படியே போயிடுவார். இவன் காத்திருக்கிறான் 3 நாள், சாப்பாடு தண்ணி இல்லாமல் பரட்ட தலையோட. ஒரு நாள் அவன் எப்போ வரான் ஏது வரான்னு 3 நாள் அப்சர்வ் பண்ணுறான். அவர் வர டைமில் கொஞ்சம் நீட்டாக அந்த மாதிரி இருக்கிறதையே கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு உள்ளே போய் நிற்கிறான். பார்க்குறதுக்கு பையன் ஸ்மார்ட்டாக இருக்கிறான். உள்ளே போனவன் அந்த லிஃப்டில் நுழைஞ்சிட்டான். அப்போ அந்த பாஸ் நுழையிறார். 30 செகண்ட்ஸுங்க, 30 செகண்ட்ஸில் அந்த பையன் ஒரு வேலை செஞ்சான். நான் இப்படி படுத்துட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் உள்ளே போகிறான் அப்படின்னு உடனே நான் கொஞ்சம் அலர்ட் ஆனேன். அவன் போய் பேசுகிறான். என்ன பேசுனான் தெரியுமா? 30 செகண்ட்ஸில் ஒரு வார்த்தை பேசுகிறான். அந்த பாஸ் கிட்ட பேசுகிறான். சார், கிவ் மீ 3 minutes டைம் சார். நான் ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப், ஐ வில் பி பெனிஃபிட் ஃபார் யூ. இவ்வளோதான் அவன் சொன்னான். அவருடைய செக்ரட்டரி, நம்பர் வாங்கிக்கோங்க,
நாளைக்கு 10 மணிக்கு உனக்கு இன்டர்வியூ, 3 minutes. போயிட்டார். எழுந்து உட்காந்துட்டேங்க நான். படம் தான். என் பிள்ளைகளுக்கு ஏதேனும் பாடம் சொல்லலாம் இல்லையா? என்னடா பண்ண போற? எவ்வளவு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது இந்த உலகத்தையினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு மிகப்பெரிய இடம் அது. உள்ள போறாங்க, இப்படி ரவுண்ட் டேபிள் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியல ஸ்டாக்கினுடைய இது என்ன, ஐகான் என்ன? புல் நிற்கும். நியூயார்க்கில் பார்த்துருக்கேன் நான். கோல்டன் கலரில் இருக்கும், அப்படி நிற்கும். அது அடிக்குதா ஆளை தூக்குதானே தெரியும், அப்படி நிற்கும். கால் ரெண்டு அப்படி பர்ஃபெக்ட் அப்படி நிற்கும். அந்த டேபிளில் உட்காந்துருக்கிறவன் எல்லாம் அப்படி தான் இருக்கான், இப்படி பார்த்துட்டு இருக்கிறான். இவன் உள்ள வரான், இப்படி இப்படி இருக்கிறான். வரான், வந்துட்டு சிட் டவுன் இப்படி உட்கார்றான். உட்கார்ந்த உடனே அவன் அலர்ட் ஆயிட்டான். Tell us about yourself, your time has started. ஒரு நிமிஷம் சொல்றாங்க அவன், அப்படிங்கிறாரு. நிறுத்திட்டான். ப்ளீஸ் சர்வ் டீ அப்படிங்கிறான். டீ கொண்டாந்து வைக்கிறாங்க. ஹேவ் டீ. 20 seconds போயிடுச்சு. அவன் குடிக்கிறதுக்கு போகும்போது ஸ்டாப், அதில் துப்புங்கிறார் அவர். யார்? பாஸ். 30 seconds போயிடுச்சு. துப்புங்கிறார். அவன் யோசிக்கிறான். 40 seconds போயிடுச்சு. துப்புங்கிறான், துப்புறான். 45 seconds போயிடுச்சு. 1 minute 15 seconds. அவன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். 15 seconds போகுது. அவனால் அந்த அந்த சுச்சுவேஷனை வர முடியல. 1 minute சாலிடாக இருக்கு. இப்போ அவர் சொல்றார், இந்த டீயை 10 ரூபாய்க்கு இந்த ரூம்ல இருக்கிறவங்க கிட்ட வித்துரு. அவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான். அவன் கோடீஸ்வரன். நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கானுங்க. அவங்ககிட்ட அந்த 10 ரூபாய்க்கு எச்சத்துப்பனை விற்க முடியுமா? 10 செகண்ட் போகுது, 20 போச்சு, 30 போச்சு, 40 போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு துளி கண்ணீர் வருதுங்க அவனுக்கு. அந்த துளி கண்ணீரோட அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பேக்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து போட்டு எனக்கு நானே விற்றுக்கொண்டேன்னு குடிச்சிட்டான். He was selected. சூழலை எப்படி நீ சமாளிக்க போற? இந்த தைரியம் இருக்கா? கூட இருக்கிறவன் எதை காட்டுறானா அதையே பார்த்துக்கிட்டே, மச்சான் படத்துக்கு போலாண்டா, இங்க போலாண்டா, அங்க இது இருக்குடா, அது பாடுறா, அந்த கூட்டம் அப்படி இருக்குது, பஸ்ல இப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். யூ டோன்ட் ஹேவ் டைம். யூ டோன்ட் ஹேவ் டைம். நீ படித்து முடிப்பதற்கு இந்த 4-5 ஆண்டுகள் போதாது. நீ பார்த்திருக்கிறாயா? மிகப்பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய அரங்கத்தில் கூட, அந்த ரூம்ல கூட முழுக்க புக்ஸை தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. அவர்கள் படித்து முடிக்காத புத்தகங்கள் தான் அதெல்லாம். ஆனால் எது எங்கே இருக்கிறதுன்னு தெரியும். உன்னை நீயே எப்படி செதுக்கிக் கொள்ள வேண்டும். குஞ்சன் சக்சேனா அப்படின்னு ஒரு படம், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? குஞ்சன் சக்சேனா படம் பார்க்கல, ஆனா அந்த நடிகையின் பேர் தெரியும் நமக்கு. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருங்க. ஏன்னா சில பேரை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, சில பேரை தெரிஞ்சுக்கிட்டா நாம நிறைய சம்பாதிக்கலாம். நாம நிறைய சம்பாதிக்கிற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருங்க. அடுத்தவங்க சம்பாதிக்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. குதிக்கிற மாதிரி நடிக்கிறான், அவனுக்கு பேர் ஹீரோ. உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம். இந்த நாடு உருப்படுமாடான்னு கேட்பார் எங்க ஐயா பெரியார் தாசர். திங்கிங் லேட்ரலி. குஞ்சன் சக்சேனா என்பவள் இந்த நாட்டின் முதலில் ஏர்ஃபோர்ஸ்ல சேர்ந்த ஒரு பெண். அவள் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவள். அவளை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி குஞ்சன் சக்சேனா. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கும். அந்த பொண்ணு குண்டா இருக்கும் சார், அதுக்கு உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. அது போய் நல்லா ஓடி இடி ஒல்லி ஆயிரும். ஆனா ஹைட் சின்னதா இருக்கும், உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. நான் ஒன்னு சொல்றேன், கமிட்மெண்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வெறித்தனமாக ஒன்றின் மீது நீ அறம் சார்ந்த ஆர்வம் வச்சிருந்தனா கிடைக்கும். குஞ்சன் சக்சேனாக்கு உள்ள இடம் கிடைச்சிருது. அவ ட்ரைனிங் ஆகிறா. அத்தனை ஆண்கள் கிட்ட ஒரே பொண்ணு. அந்த ஒரே பொண்ணு அவ செலக்ட் ஆக முடியல. 3 பொண்ணுங்க இருக்காங்க, அதுல ஒன்று தான் அவளுக்கு. அந்த செலெக்ஷன் இருக்குல்ல, நான் அப்படியே போய் மானசீகமா அந்த குஞ்சன் சக்சேனாவை நான் அணைத்து கொண்டேன். சே, இப்படிடா இருக்கணும் ஸ்டூடெண்ட்னா, இதான்டா ஸ்டூடெண்ட். உங்களை நம்பி அப்படி வெளியில விடுறோம்ல அம்மா அப்பா, நாங்க போய் ஜெயிச்சுட்டு வா. எங்க அம்மா என்ன விடுறாங்கல்ல, போ ஊர் போ, சுத்து வா, வந்துரு, போய் ஜெயிச்சுட்டுல வரணும், தோத்துட்டு வரக்கூடாது.
போறாங்க. அவ ஃபைனல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இன்னிலிருந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமா ஸ்போர்ட்ஸ்ல ஃபைனல்ஸ் பாருங்க. குத்துச்சண்டை, கபடி, இதெல்லாம் ஃபைனல்ஸ் பாருங்க. கிரிக்கெட், இதெல்லாம் ஃபைனல்ஸ் வந்து அவ்வளோ ருசியானது. மேலே போயிடுறா, 3rd ஃப்ளோரில் இன்டர்வியூ போறா, ஜன்னல் ஒருத்தி வெளியில வந்துடுறா, கோமா வரா, அடுத்தவளும் கோமா வரா. குந்தன் செக்ஷனா யோசிச்சுட்டே போறா. அந்த பொண்ணு அந்த கண்ணில் நல்லா பயத்தை காட்டியிருப்பான். உள்ள போறா, அந்த இவருக்கார்ல அந்த மாஸ்டர், your time starts now, climb அப்படிங்கிறாரு. 3வது மாடியில் ஜன்னல்ல ஏற சொல்றாரு. சார் climb, you have 10 seconds. அவ பறக்கணும். ஆணை வருது, ஜம்ப் பண்ணுன்னு. ஜம்ப் பண்ணணும். மேலே ஏறிட்டா, ஜம்ப் அப்படிங்கிறாரு. கீழே பார்த்தா 3வது மாடி, வலைகில ஒண்ணும் இல்லை. மற்ற 2 பேரும் வெளியேறிட்டாங்க, நடக்க கூட முடியாது. விழுந்துட்டா. பறக்கிறது எங்க? அப்படி பார்த்தா இருக்கிற இடத்துல ஜம்ப் பண்ணிட்டான். செலக்டட். அவர் ஜம்ப்னு தான் சொன்னாரே தவிர கீழே ஜம்ப் பண்ணுன்னு சொல்லலை. லிசன், கேர்ஃபுல்லி லிசன், ஆக்ட். உன்னுடைய பாதுகாப்பு, மற்ற விஷயங்கள், இட்ஸ் ப்ரோஆக்டிவ்னஸ். வாழ்க்கை நமக்கு நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் இது ஸ்டக் ஆகாம பார்த்துக்கோ. இது ஸ்டக் ஆகிற எந்த விஷயத்திலையும் போய் சிக்கிக்கொள்ளாதே. அது போதையாக இருக்கலாம், செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், பலவீனங்களான இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். எதுவுமே என் குழந்தையே உன்னை அடிமைப்படுத்தாமல் பார்த்துக்கொள். எது உன்னை உண்மையிலே சுதந்திர பறவையாக வைத்திருக்குமோ, எது உன்னை நதி போல ஓடிக்கொண்டிருக்க வைக்குமோ அதனுடைய கரங்களை பற்றிக்கொள். நானும் அப்படித்தான். வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் ராஜாளி நான். சிறகை விரி, பற. வானம் காத்திருக்கிறது, சேர்ந்து பறப்போம். வணக்கம்.